உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்குமே நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே என்னுடைய வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. இது ஸ்வஸ்திக் சிம்பிளோடு வந்திருக்கிற விநாயகர். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க, ஒரு கண் திருஷ்டி கணபதியை நிலவாசலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸ்வஸ்திக்கோட இந்த விநாயகர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விலை 120 ரூபாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் டெலிவரி ஆச்சு. நம்ம வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம நிலவாசலில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேங்க. எப்படி இருக்குமோன்னு நினச்சிருந்தேன். சூப்பராக இருக்குது விநாயகர். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் நடுவில் அந்த ஓம் அப்படின்ற அந்த சிம்பிள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிலவாசலில் மாட்டி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் ஒரு பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. சித்திரை முதல் நாள் எனக்கு இப்படி தான் நாள் போச்சு. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்குமே நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே என்னுடைய வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. இது ஸ்வஸ்திக் சிம்பிளோடு வந்திருக்கிற விநாயகர். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க, ஒரு கண் திருஷ்டி கணபதியை நிலவாசலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸ்வஸ்திக்கோட இந்த விநாயகர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விலை 120 ரூபாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் டெலிவரி ஆச்சு. நம்ம வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம நிலவாசலில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேங்க. எப்படி இருக்குமோன்னு நினச்சிருந்தேன். சூப்பராக இருக்குது விநாயகர். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் நடுவில் அந்த ஓம் அப்படின்ற அந்த சிம்பிள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிலவாசலில் மாட்டி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் ஒரு பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. சித்திரை முதல் நாள் எனக்கு இப்படி தான் நாள் போச்சு. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க.